Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe and share this video to others. If you like this video, give a like. Thank you for your support and God bless you. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். தேவன் அவருடைய ஜனங்களையும் ஊழியக்காரர்களையும் துன்பப்படுத்துகிற கூட்டத்தையும் கடவுள் இல்லை என்கின்ற கூட்டத்தையும் ரட்சிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று இந்த பதிவின் மூலம் நாம் விசுவாசிக்கலாம். இன்று அதிகாலை 2 மணியில் இருந்து 5 மணி வரை பெட்டில் இருந்த என்னை தரையில் படுக்க சொல்லி தேவன் கொடுத்த பதிவுதான் இது. இனி அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் ஒரு கூட்ட ஜனம் அவருக்கென்று ஆயத்தமாகிறது என்று விசுவாசியுங்கள். தேவன் யாரை கொண்டும் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். நாம் ஏன் என்று கேள்வி கேட்க முடியாதே. ஐசக் அந்த மருத்துவமனையில் மிகவும் பிரபலமான மருத்துவர். அன்றைய தினம் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டார். தெய்வ பயம் நிறைந்தவர், பரபரப்பாக இருந்தவர். திடீரென்று ஆண்டவரின் மெல்லிய குரல் கேட்க, இந்த நோயாளியை இனிமேல் நீ கையாள வேண்டாம். இன்னும் சில நிமிட நேரத்தில் இந்த நோயாளியை எடுத்துக் கொள்ளப் போகிறேன். குடும்பத்தாரை அழைத்து என்னால் முடிந்ததெல்லாம் செய்துவிட்டேன். இனி நீங்க உங்க தெய்வத்திடம் முறையிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடு. இந்த குடும்பம் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற குடும்பம் என்று ஆண்டவர் சொல்லி வைத்தார். இந்த மகனின் மரணம் கொஞ்ச நேரத்திற்கு தான். மீண்டும் இந்த மகன் ஜீவனை பெற்றுக் கொள்வான். இந்த கொஞ்ச நேர மரணத்தின் மூலமாக ஒரு சிறு கூட்டத்தை நான் எனக்காக சொந்தமாக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி தேவன் மௌனமானார். மருத்துவர் ஐசக் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த குடும்பத்தை அழைத்து, என்னால் முடிந்ததெல்லாம் செய்துவிட்டேன். இனி நீங்கள் உங்கள் தெய்வத்திடம் முறையிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். உடனே அந்த குடும்பத்தார், நாங்கள் கடவுள் இல்லை என்ற சந்ததியில் வருகின்றவர்கள், எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை என்றார்கள். மருத்துவர் ஐசக் உடனே படைப்பாளி இல்லாமல் எப்படி படைப்புகள் உருவாகும் என்று கேட்டார். ஒரு படைப்புக்கு தேவையான எல்லா மூலதன பொருட்கள் இருந்தாலும் படைப்பை அந்த மூலதன பொருட்களோடு உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருவர் வேண்டும். இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டார். அவர்களிடத்தில் இருந்து ஒரு பதிலும் இல்லை. மீண்டும் மருத்துவர் ஐசக் பேச ஆரம்பித்தார். நீங்கள் காபி குடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது வீட்டில் பால் இருக்கின்றது, சர்க்கரை இருக்கின்றது, காப்பி தூளும் இருக்கின்றது. எல்லாம் இருந்தும் காப்பி தானாக உங்களுக்கு கிடைத்து விடுமா என்றார். அந்த காப்பியை தயார் செய்வதற்கு ஒருவர் வேண்டும். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் மண்தான். ஏனென்றால் எல்லாம் மரித்த பின் மண்ணுக்கு மண்ணாகிவிடும். மண்ணை கொண்டு உருவாக்கிய சரீரத்திற்குள் தான் நீங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற கடவுள் அவருடைய சுவாசத்தை நமக்குள் வைத்து நம்மை நடமாட வைத்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே அந்த குடும்பத்தார் யோசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாயார், நீங்கள் கிறிஸ்தவர், உங்களுடைய கடவுள் மரித்தவரை உயிரோடு எழுப்புகின்றவர் என்று கேள்விப்பட்டுள்ளேன். நீங்கள் இப்போது ஜெபித்தால் என் மகனுக்கு சுகம் கிடைக்காத என்று கேட்க, விசுவாசத்தோடு யார் ஜெபித்தாலும் என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். தேவன் இல்லை என்று சொல்லுவதை விட்டுவிட்டு விசுவாசத்தோடு உங்கள் மகனுக்காக ஜெபியுங்கள் என்று மருத்துவர் ஐசக் பதில் சொல்லும் போது, அங்கே நோயாளியை கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு செவிலியர் மருத்துவரிடம், நோயாளியின் சுவாசம் நின்றுவிட்டது என்றார். மருத்துவர் ஐசக் இதை குடும்பத்தாருக்கு அறிவித்தார். சில நிமிடங்களில் மரித்த அந்த நோயாளியை அந்த சிகிச்சை பிரிவில் இருந்து அப்புறப்படுத்த ஆயத்தங்கள் நடைபெற ஆரம்பித்தன. மருத்துவரின் உரையாடலில் மூழ்கியிருந்த அந்த தாயாருடன் தேவன் இடைப்பட ஆரம்பித்தார். நான் இந்த உலகத்தில் வந்து எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நானே ஏற்றுக்கொண்டு மரித்து
மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து என்னுடைய பிதாவின் வலது பக்கத்தில் இப்போது உட்கார்ந்திருக்கிற சமயத்திலும் உங்களை போன்ற பலர் இன்னும் என்னை நிந்தித்துக் கொண்டும் என் ஊழியக்காரர்களையும் என் பிள்ளைகளையும் உபத்திரவப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக உன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எப்போது உனக்கு விசுவாசம் இருக்குமே ஆனால் வெளியே இருக்கும் இந்த கூட்டத்தின் நடுவே மகனே எழுந்து வா என்று கூப்பிடு, அவன் உயிரோடு எழும்புவான். இதை பார்ப்பவர்கள் கேள்விப்படுபவர்கள் என் ஜனமாக மாறுவார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த தாயாருக்கு சரீரம் முழுவதும் நடுக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு அருகில் இருந்த அவளுடைய மகனின் சரீரத்திற்கு அருகே சென்றாள். தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் சொன்னபடி சத்தமாக மகனே எழுந்து வா என்றாள். அவனுடைய மகன் எழுந்தான். அந்த பகுதி முழுவதுமாக மயான அமைதி நிலவியது. மருத்துவர் ஐசக் தன்னுடைய அறையிலே முழங்காலிலே நின்று கொண்டிருந்தார். தேவனுடைய ஊழியர்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப, அற்புதங்கள் செய்ய தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவர்களிடம் தேவன் பேசியே ஆக வேண்டும். மரித்தவர்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் உயிரோடு எழும்ப ஆரம்பித்து விட்டால் மரணம் ஒரு கேலி கொத்தாகிவிடும். பின் ஏன் மரணம் என்ற கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். தேவன் மகிமைப்பட விரும்பி மரித்தவர்களை எழுப்பவும் அற்புதங்கள் செய்யவும் தேவன் ஊழியர்களை பயன்படுத்தலாம், விசுவாசிகளை பயன்படுத்தலாம். தேவன் அற்புதங்கள் செய்கின்ற போது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிற போது, அந்த நிகழ்வின் மூலமாக ஒரு சிறு கூட்டத்தை தேவன் தனக்காக ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் என்பதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, பவுலின் கலாத்திய நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகின்றபடி, மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்ற விசுவாசத்தில் இருப்போமாக. ஜெபியுங்கள். அற்புதம் செய்ய உங்களுடைய கரங்களையும் அவருடைய கரங்களாக மாற்றி அற்புதத்தில் அவர் மகிமைப்படுவார். தேவனுடைய ஊழியர்களுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் உபத்திரவம் கொடுக்கின்ற கூட்டத்தையும் கடவுள் இல்லை என்று சொல்கிற கூட்டத்தையும் ரட்சிக்க தொடர்ந்து உங்கள் ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, விசுவாசம் இல்லாமல் உம்மை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று நாம் அறிவோம். தேவனே, உலகத்தை ஜெயிக்கவும், பாவம் இல்லாமல் ஜீவிக்கவும், வியாதியில் சுகம் பெறவும், ஜெபத்திற்கு பதில் பெறவும் எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் உம் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.